எல்லாரும் இல்லைங்க, ஒரு சில பேர் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க, எல்லா சூழ்நிலையும் நான் கடந்து தாங்க வரணும். இடுப்பு ரொம்ப வலிக்குது, தண்ணி கூட வேற உடஞ்சிருச்சு அப்படின்னு நான் வேலை பார்க்குற இடத்துக்கு ஃபோன் வந்து எனக்கு மனசே கேட்கலங்க. அப்படியே எல்லாத்தையும் போட்டு எதையும் எடுக்காமல் அவசர அவசரமாக கிளம்பி வந்துங்க. என்னால் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோட மனைவிக்கு அப்பா அம்மா கிடையாது, எல்லாமே நான் தாங்க. அவசர அவசரமாக பாப்பா அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்லேருந்து காத்து கிடந்துங்க. இப்போ பிறந்துரும் அப்போ பிறந்துரும்னு கடைசியில் வந்து பாப்பா வந்து பிறந்துருச்சுங்க. 2 பாப்பாவும் என் கூட தான் இருந்தாங்க, என்னை விட்டு எங்கேயுமே போகல. அவங்க 3வது பாப்பா தான் பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து பதிஞ்சிட்டு, நீங்களும் அவசர அவசரமாக குழந்தை பிறந்துருச்சா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிங்க. சரி, நீங்களும் என் குடும்பத்தில் ஒருத்தங்க தானே, என்ன மாதிரி நீங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கேள்வி கேட்டீங்க. பாப்பா அவங்களை கூப்பிட்டு நான் மத்தியானமே வந்துட்டேன். மத்தியானம் வந்தவங்க நைட்டு வந்து ஒரு 11-18 வரை என் கூடயே தாங்க இருந்தாங்க. குழந்தை பிறந்ததை எப்படியே அவங்கள கூப்பிட்டு போக முடியும். ஹாஸ்பிட்டலில் வந்து 12 மணி ஆயிடுச்சு, யாருமே இல்லை. பின்னாடி கூட பாருங்கள், பாப்பா அவங்கள கூப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க. தயவு செஞ்சு கஷ்டப்படுற மாதிரி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க.